நாம் பார்க்க போகிற ஒரு மாடிஃபிகேஷன் வீரபத்ராசனத்தில் ஒரு சீக்வன்ஸ் மாதிரி, அதாவது ஒரே வீரபத்ராசனம் இல்லாமல் அதிலே கைகளை வேறு வேறு விதமாக மாற்றி பண்ணக்கூடிய ஒரு சின்ன ஒரு சீக்வன்ஸ். இதை விந்யாசம் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது விந்யாச கிரமா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சீக்வன்சியல் பாஸ்டர்ஸ். இதில் வந்து 3 பாஸ்டரையும் ஒரே சீக்வன்ஸில் பண்ணுவோம். இது என்ன ஆகுன்னா உங்களுடைய ஸ்ட்ரென்தனிங், ஸ்பைன் ஸ்ட்ரென்தனிங்க்கு ரொம்ப உதவிகரமாக இருக்கும். அடுத்தது வீரபத்ராசனம் நம்ம எப்படி கிளாசிக்கலாக போகணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இதே வேறு விதமாக, அதாவது முன்னாடி குனிந்து இந்த குனிந்த நிலையிலிருந்தே நம்ம வீரபத்ராசனம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிற மாடிஃபிகேஷனையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போ வீரபத்ராசனாவே ஃபுல் சீக்வன்ஸாக பார்க்க போகிறோம். இடது காலம் முன்னாடி வைங்க, வலது பாதத்தை லேசாக திருப்பிக்குங்க, பாடி டர்ன் டு த ஃப்ரண்ட். இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணணும். பெண்ட் த நீ, ஓப்பன் அப் த செஸ்ட். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே ஆர்ம்ஸ் டு த ஃப்ரண்ட், கைகள் ரெண்டையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. இப்போ மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே ரைஸ் த ஆர்ம், பாம்ஸ் டுகெதர், கைகளை சேர்த்துக்குங்க, நேராக பாருங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வரணும். மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே செஸ்ட்டை ஓப்பன் பண்ணுங்கள். மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வந்து கால்களை ஸ்ட்ரைக் பண்ணணும். இடது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க, ஸ்ட்ரைட். இப்போ வலது காலை முன்னாடி வைங்க, ரைட் லெக் ஃபார்வர்ட், லுக் ஸ்ட்ரைட். இன்ஹேல், மூச்சை உள்ளே எடுத்துக்கிட்டே பெண்ட் த நீ, ஓப்பன் அப். எக்ஸேல், ஆர்ம்ஸ் டு த ஃப்ரண்ட், கைகளை மட்டும் ஃப்ரண்ட்டில் கொண்டு வாங்க. இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம், கைகளை மேலே தூக்கணும், பாம்ஸ் டுகெதர். எக்ஸேல், கைகள் ரெண்டையும் கீழே கொண்டு வாங்க. இன்ஹேல், செஸ்ட் ஓப்பன் பண்ணணும். எக்ஸேல், காலை ஸ்ட்ரைட் பண்ணிட்டு கைகளை கீழே கொண்டு வந்துடணும். வலது கால் பின்னாடி பண்ணணும். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். இப்போ இடது காலை முன்னாடி வைங்க, வலது கால் லேசாக திருப்பிடணும். இன்ஹேல், ரைஸ் த ஆர்ம்ஸ் ஃப்ரம் த ஃப்ரண்ட், கைகளை முன்னாடி தூக்குங்க. எக்ஸேல், பெண்ட் ஃபார்வர்ட், நல்லா குனிங்க. இப்போ இன்ஹேல் பண்ணிகிட்டே முன்னாடி முட்டியை மடக்கிக்கிட்டே வீரபத்ராசனா பொசிஷனுக்கு வந்துடணும். எக்ஸேல், லோவர் த ஆர்ம், ஸ்ட்ரைட்டன் த லெக். இடது காலை பின்னாடி கொண்டு போயிடுங்க. இப்போ இதே இது வலது காலில் பார்க்கலாம். ரைட் லெக் ஃபார்வர்ட், லெஃப்ட் ஃபுட் ஸ்லைட்லி டர்ன்ட் அவே. மூச்சு உள்ளே எடுத்துக்கிட்டே கைகள் ரெண்டையும் ஃப்ரண்ட்டில் முன்னாடி தூக்கணும். எக்ஸேல், மூச்சை வெளியே விட்டுக்கிட்டே குனிங்க, பெண்ட் ஃபார்வர்ட். முன்னாடி பார்த்த பார்ஷ உத்தானாசனா வந்துட்டோம். இன்ஹேல், பெண்ட் த ஃப்ரண்ட் நீ, அப், வீரபத்ராசனா வந்துடும். எக்ஸேல், கால்களை ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு கைகளை கீழே கொண்டு வந்துடுங்க. வலது காலை பின்னாடி எடுத்துகிட்டு போயிடலாம். ஸ்டாண்ட் ஸ்ட்ரைட். நமக்கு இன்றைக்கி பார்த்த மாடிஃபிகேஷனில் அந்த சீக்வன்சிங் பார்த்தோம். எப்படி ஒரு 3 விதமான கைகளை மாற்றி மாற்றி ஒரே சீக்வன்ஸில் பண்ணுறது. இது பண்ணும்போது என்ன ஆகுன்னா ஸ்ட்ரென்த்து ஜாஸ்தி இன்க்ரீஸ் ஆகும். அதாவது உங்களோட ஸ்பைன் நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும், நல்ல வலுவாகும். அது வஜ்ர காயம்னு சொல்லுவோம். அந்த ஸ்பைன் வந்து வஜ்ரம் மாதிரி நல்ல ஸ்ட்ரென்த்தன் ஆகும். அது 2 கால்களையும் மாற்றி பண்ணுறதுனால உங்களுக்கு பெனிஃபிட் ரொம்ப நல்லாவே இருக்கும். அடுத்தது இன்னொரு பாஸ்டர், அதாவது முன்னாடி போன வாரம் பார்த்த பார்ஷ உத்தானாசனத்திலேருந்து வீரபத்ராசனா போகிறது. இது பண்ணுறதுனால உங்களுக்கு வீரபத்ராசனா ஒருவேளை நீங்கள் ஜாஸ்தி, அதாவது உங்கள் எம்ஃபசிஸ், உங்களுடைய ஃபோக்கஸ் ரொம்ப ஜாஸ்தி பண்ணி அந்த எஃபெக்ட் ரொம்ப உங்களுடைய ஸ்ட்ரென்த்தைக்கும் ஜாஸ்தி ஆயிராமல் இருக்கிறதுக்காக ஒரு கட்டுப்பாடோடு பண்ணக்கூடியது இந்த ஆசனம். அதாவது ஃப்ரண்ட்டு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணி அப்புறம் ஒரு பேக் ஆர்ச். இது பண்ணும்போது ஒரு பேலன்சிங் எஃபெக்ட் கிடைக்கும். இந்த ஆசனங்கள்லாம் பண்ணால் இதுக்கு மாற்று ஆசனமும் பண்ணணும்.